குட்டையை குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. இங்கே 2% ஓட்டு தான் இருக்குது. 2% ஓட்டை வச்சு ஒரு 5 எம்எல்ஏ வாங்கி 2 மினிஸ்டர் இங்கே வந்து வாங்கிட்டாங்க. திமுக சண்டை போட்டு 28 வாங்கி அதில் 5 ஜெயிச்சு அதில் 5 பேரை இங்கே கொண்டு வந்து கொடுத்து சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணுவதில் காங்கிரஸ் விட வேறு எந்த கட்சியுமே கிடையாது. இது வந்து சும்மா சொல்கிறது. நாங்கள் வந்து இடைத்தேர்தல் நிற்க போகிறோம். எங்கே நிற்க போகிறீங்க? வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க. ஏற்கனவே 8 பேரை கொண்டு வந்து உட்கார வச்சுருக்குறாங்க. அது சும்மா நாங்களும் இருக்கோம், ஏதோ கொளுத்தி போட்டால் ஏதாவது பண்ணுவாங்க அப்படி நினச்சிட்டு இருக்காங்க. இடைத்தேர்தலில் விஜய் சம்மந்தப்பட்ட அந்த ஒரு 10-12 பேர் காலியாவது அங்கே நிற்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த 12 பேரும் விஜய் கட்சியிலேருந்து ஜெயிச்சிட்டாங்கன்னா விடுதலை சிறுத்தை, காங்கிரஸ், ஐயுஎம்எல்கெலாம் அங்கே வேலை கிடையாது. எல்லாத்தையும் தட்டி விட்ருவாங்க. நீங்கள் பழையபடி நீங்கள் திமுகவுக்கு போங்க, இல்லைன்னா வேறு எங்கேயாவது போங்கன்றுவாங்க. திமுக சேர்க்காது. இவங்க விஜயை நம்பி போனவர்கள்லாம் மேக்ஸிமம் நடு ரோட்டில் தான் நிற்கணும். நீங்கள் மெஜாரிட்டி இல்லை, அதனால எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. ஓகேங்களா? மெஜாரிட்டி வந்துருச்சு தன் கட்சிக்கு அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்குலாம் அங்கே வேலை ரொம்ப கம்மி.